வணக்கம் மக்களே. அதாவது கிட்டத்தட்ட 3 வாரம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளும் போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க ரிவ்யூவெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. வயிறு விட்டு சிரித்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ரிவ்யூவை பார்த்து நம்மளும் படத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மத கஜ ராஜா. ஸோ இந்த படத்தோட பேரை உச்சரிக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. இன்றைக்கி கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இன்றைக்கி தியேட்டரில் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அப்படியே என்ன சொல்கிறது, இவங்க ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எறிஞ்சேனாங்க பார்த்தீங்களா, அந்த கணக்கில் தான் நான் இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த படத்தை பார்த்தா 13 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய படம் தான். அதை பார்த்துட்டு ஒருவேளை நமக்கு காமெடி அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து செத்து போச்சா? ஏன்னா இவங்க சொன்னது வந்துட்டு பயங்கரமாக சிரித்தேன், வயிறு விட்டு சிரித்தேன், வாய் வலிக்க சிரித்தேன்லாம் சொன்னானுங்க. நான் தேட்டரில் உட்காந்துருக்கேன். அப்படியே என்ன சொல்கிறது, நேக்கு சிரிப்பே வரலை அப்படின்ன மாதிரி தான் தேட்டரில் நான் உட்காந்துருந்தேன். என் பையன் வேறு என்னை கொலவெறியில் பார்க்குறான். இந்த படத்துக்கு நீ என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இனிமேல் இந்த மாதிரி படத்துக்கு கூட்டிகிட்டு வராதேன்னு வேறு என்னை வார்ன் பண்ணியிருக்கிறான் இப்போது. ஸோ காமெடி சீக்வன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு சிரிப்பு ஒன்றும் பெருசாக வரல. ஏன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்ல, அந்த சமயத்தில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. படத்துடைய மியூசிக் ஐயோ அதுக்கு மேலே சரிங்களா. விஜய் ஆண்டனியை வந்துட்டு மேபி அப்போ வந்து அந்த படம் ஹிட் ஆகிருக்குமான்னு தெரியல. இப்போவும் ஹிட் ஆகிருக்கு. அதான் சொல்கிறேன்ல, என்னோட ரசனை வந்து வீக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். படத்தில் அதே மாதிரி 2 ஹீரோயின் கவர்ச்சிக்கு சுந்தர்சியோட டெம்ப்ளேட்டு தான். படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3வது ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு கேரக்டரை போட்டு அதுக்கு ஒரு செக்ஸியாக ஒரு கவர்ச்சி நடனம், இந்த மாதிரி அதே டெம்ப்ளேட்டு அதே காமெடி அப்படியே தான் போகுது படம். சந்தானத்தோட காமெடி அங்கங்கே ஓகே. மற்றபடி ஹீரோ நடந்து வந்தால் 10 பேர் பறக்கிறது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அவ்வளோ பெரிய வில்லனுக்கு படத்தில் பஞ்சம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு வில்லன் வருவான், திடீர்னு காணா போயிடுவான். செகண்ட் ஹாஃபில் திடீர்னு புது வில்லன். அந்த வில்லன் பெரிய ஆள், அவன் முன்னாடி ஆட்டோவில் போய் நின்று அப்படின்னு சவால் விட்டு வர்றது, இதெல்லாம் பயங்கரம் படத்தில். பட் என்ன சொல்கிறது, ஏதோ இன்ட்ரோவில் ஒரு கொக்கோ கோலா கிடச்சதுனால எனக்கு அப்படியே கொஞ்சம் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா அவ்வளோதான், கை நடுங்கியிருக்கும். அந்த லெவலில் வந்து படம் இருந்துச்சு. மத கஜா ராஜா. ஸோ 3 வாரம் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா உயிருக்கு கேரண்டி இல்லை. சிரிக்கிறவங்க தாராளமாக சிரிக்கலாம். பட் எனக்கு சிரிப்பே வரலை. தேங்க்யூ.